உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதிய அரசு பதவியேற்றதற்கு பிறகாக பல்வேறு துறைகளிலும் துறை ரீதியிலான மாற்றங்கள் மேம்படுத்துதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த விதத்துல மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையில அமைச்சர் விக்னேஷ் தலைமையில பல்வேறு நடவடிக்கைகள், அது மட்டுமல்லாமல் ஸ்ட்ரீம்லைன் செய்யக்கூடிய, முறைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அளவுல இப்போதைய நடவடிக்கையாக உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு, ரெஸ்டோ பார் என்று அழைக்கப்படக்கூடிய திட்டத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலும், கேரளாவிலும், ஆந்திராவிலும் உள்ளதை போல ரெஸ்டாரண்ட் வித் பார், ரெஸ்டோ பார் எனப்பட சொல்லக்கூடிய உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகளுடன் இயங்கி வரும் பார்களின் எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்டோ பார் அனுமதி வழங்கவும் இந்த திட்டமிடல்கள் யோசித்து வருவதாகவும், FL2 மற்றும் FL3 போன்ற மணமகிழ் மன்றங்கள்ல வேட் எனப்படக்கூடிய மதிப்பு கூட்டு வரி இல்லாததன் காரணமாக வேட்டுடன் கூடிய ரெஸ்டோ பார்கள் அனுமதி வழங்க அரசின் வருவாயை கூடுதலாக கூட்டுவதற்கும் இதன் மூலமாக நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. வேல்யூ ஆட் டாக்ஸை பொறுத்தவரையில 14.5% அரசுக்கு இதன் மூலமாக வருவாய் கிடைக்கும் என்ற வீதத்துல இந்த நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறது. இது ஒரு ட்ரையல் ரன் பேசிஸ்ல தொடங்குவார்கள். எப்படி என்றால், ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கும் ரெஸ்டோ பார்ல நிற்கும் போது சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடிய எலைட் மெம்பர் அந்த ரெஸ்டோ பாருக்கு போகும்போது அந்த கடைகளின் அளவை குறைப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும் என்ற யோசனையின் அடிப்படையில இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.